இப்போலாம் காலையில் வெயில் கொஞ்சம் வேகமாகவே வருதுன்னு நினைக்கிறேன். அத்தை காலைல எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பாவக்காய் சமைச்சிட்டு இருந்தாங்களா, அது மட்டும் சிம்மில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம அந்த பாவக்காவை ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மாவு இருந்தது, ஒரு ஆளுக்கு தான் தோசை வரும். செல்வாட்டை கேட்டேன், யாருக்கும் தோசை வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி எனக்கு மட்டும் தோசை ஊற்றிட்டு சாப்பாடு வச்சு அத்தை ஆல்ரெடி வெண்டைக்காய் குழம்பு வச்சுருந்தாங்க, அதை வச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு எல்லாரும். நிறைய பேர் இந்த கம்மா கருவாடு எப்படி செய்வீங்கன்னு கேட்டிருந்தீங்க. மீனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு உப்பு மசாலா எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு நூலில் எல்லா மீனையுமே கோர்த்து அப்படியே வெயிலில் காய போட்டுருவாங்க. அத்தை இன்னைக்கு வேகமாகவே வேலைக்கு போயிட்டாங்களா, அதனால வெயிலில் நானும் செல்வாவும் காய வச்சோம். அத்தை ஈவினிங் போல் வந்து கோர்த்து போட்டுக்கிடுவாங்க. செல்வா சாப்பிட்டதுமே வாடி மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அது மீன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் இல்லை, அந்த மீன் பிடிக்கிறது ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும். மீன் மாட்டிடுச்சா மாட்டலையா அப்படின்னு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, அதுக்காக சும்மா ஜாலியாக அப்படியே மீன் பிடிக்க போகிறது. நேற்றாவது கொஞ்சம் மீன் மாட்டுச்சு, இன்னைக்கு மீன் சுத்தமாக மாட்டலை. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார். நானும் இப்போ கிடைக்கும் அப்போ கிடைக்கும்னு கிடைக்கவே இல்லை. இல்லை எங்கள் மாமாவும் வந்துட்டாங்க, இன்றைக்கி வந்து மீன் பிடிக்கிறோம் பொதிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் மீன் மாட்டவே இல்லையா, சரி நீங்களே எங்கிட்ட வெயிலே கிடங்க அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்துட்டு செம்ம டயர்டு. ஒரு மாதிரி வெக்க அடிக்குதா, வெயில் அதிகமாக இருக்கவும், அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அவங்க மீன் பிடிச்சிட்டு வரட்டும். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் மஞ்சு, ஜெனிஃபர், வினிதா, காவ்யா, மித்ரன் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பாய்.